மக்களே, ஊருக்கு வந்த இடத்துல நம்ம ஒரு ஜெம் ஸ்டோன் சம்மந்தமாக இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சொந்த ஊர் நண்பர்கள்லாம் கல்லை கொண்டுட்டு வருவாங்க, கட் ஸ்டோன் கொண்டு வருவாங்க, ரப் ஸ்டோன் கொண்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரப் ஸ்டோன்லாம் அதிகமாக நம்ம பார்க்குறது இல்லை. அதுலேயும் குறிப்பாக நெருங்கிய நண்பர்கள் கொண்டு வரும்போது அதை பார்க்குறது தான். காரணம் வந்து ரஃப்பில் நமக்கு ரொம்ப ஐடியா இல்லாட்டாலும் நம்மளுடைய சப்ளையர்ஸு, நம்ம வாங்கக்கூடிய அந்த நண்பர்கள், தாய்க்காரங்க அவங்களாம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எப்படி பார்ப்பாங்க என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நண்பர் கொண்டுட்டு வந்து இருக்கிறது வந்து ஆந்திரா விசாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்கிற அனகாப்பள்ளி மைன்ஸ்லேருந்து வர்ற ஒரு டொர்மலின். என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்ப்பீங்க. எப்போவுமே ரப் ஸ்டோன் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன செய்வாங்க, சில பேர் இதை வெட்டும் போதே என்ன செய்வாங்க, ஒரு டேலண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வெட்டினா அந்த கலர் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு தெரியும். சில இதுகள் வந்து சூடுபடுத்துவாங்க, சூடுபடுத்தும் போது கலர் வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக ஃபுல் டார்க்காக இருக்குது, பார்த்துருப்பீங்க. இதை பார்க்க போகும்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பவர்ஃபுல் லைட்டை வச்சு யூஸ் பண்ணி வடித்து பார்க்குறோம், என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, எப்போவுமே ரஃபாக பார்க்கும்போது இப்படி பார்ப்பாங்க, லைட் அடித்து பார்க்கும்போது உள்ள பழுது இருக்குதா சுத்தம் இருக்குதான் பார்ப்பாங்க. கல் ஆல்மோஸ்ட் ஃபுல் க்ளீனாக தான் இருக்குது. ஆமாம், அது வந்து கலர் தான் இப்போ எப்படி ஓப்பன் ஆக போகுது. அது இந்த டேலண்டான இந்த கட்டர்ஸ் வந்து அழகாக வெட்டி பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன செய்வாங்க, தண்ணிலையும் போட்டு பார்ப்பாங்க. அதாவது ரப் ஸ்டோனை வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, தண்ணியில் போடும்போது அந்த மங்களாய்க்கிற பகுதிலாம் அழியும். அதாவது இதில் தண்ணியில் போட்டதுக்கப்புறமும் லைட்டாக தான் திறந்துருக்குது. என்னுடைய பார்வைக்கு நான் நேராக பார்க்குறதுனால தெரியுது. வந்து ஒரு ஹனி, அதாவது தேன் கலந்த ஒரு பச்சை நிறத்தில் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலரில் வர்ற டொர்மலினை வந்து டிராவைட் டொர்மலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரௌனிஷ் ரெட்டு கொஞ்சம் கிரீன் இருக்கும், வெட்டினும் போது தெரியும். இந்த மாதிரி கல் நம்மகிட்ட நிறைய சாம்பிள் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கேரட் குறையாம இருக்குது. இதை நம்ம வெட்டினோம்னு சொன்னா எப்படி ஒரு 20 கேரட் குறையாம அந்த கல் கிடைக்கும். ஆனா அதை வெட்டுற தன்மையை பொறுத்து தான் இந்த கல்லுடைய அழகு வெளிப்படும். அதான் அந்த ரஃப்ல, அதான் மூடின கல்லை அது பாருங்க, அதுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. நாங்களாம் வந்து கட் ஸ்டோன் வாங்குறோம், ஆல்ரெடி கட் பண்ணி ஃபெசட்டட் கல்லை நேரடியாக பார்த்து வாங்குறோம். அந்த ரஃப்பை வாங்குறவங்களுக்கு உண்மையிலேயே இறைவன் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் தான் கொடுத்துருக்கணும். அதுக்கும் ஒரு தனி டேலண்ட். இந்த மூடி இருக்கிற கல்லை வந்து அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கும் ஒரு டேலண்ட், அந்த கட்டருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதனால அந்த ஜெம் ஸ்டோன்ல வந்து பல அடுக்குகள் இருக்குது. தளத்தை வெட்டி எடுக்கிறது, தளத்தை வந்து அதை ப்ரிஃபார்ம் பண்ணி அதை எப்படி என்ன விலைக்கு வாங்கலாங்கிறத அந்த லைட்டை வச்சு அடித்து பார்ப்பாங்க, இந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா பார்க்கும்போது தெரியும் அதனுடைய வெளிப்பாடு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன மாதிரி விலைக்கு போகும் மார்க்கெட்டுக்கு. டிராவைட் டொர்மலின் ப்ரௌன் ரெட் கிரீன் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கலரை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த ரஃபை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.